இனிய காலை வணக்கம். என் பெயர் ஜெயமோஷிகா. 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எனது பள்ளி ஸ்ரீ ரமணா அகாடமி சிபிஎஸ்இ பள்ளி ராஜபாளையம். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு வாகை தமிழ் சங்கத்தின் மழலையர் மன்றத்தில் சார்பாக நடைபெறும் மழலை மொழி மாதரசி விருதுகளுக்கான எதிர்காலத்தில் நான் என்னவாக போகிறேன் என்ற தலைப்பில் பேச்சு போட்டிக்காக பேச வந்துள்ளேன். எனக்கு இந்த நல் வாய்ப்பு தந்த வாகை தமிழ் சங்கத்தில் என் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவ தொழில் பிறர் நோயை போக்கி சுக வாழ்வு தரவல்லது. பிறர் மீது இரக்கம் கொண்டு அன்பு செலுத்தும் பண்பே வளர்க்கிறது. ஆகையால் நான் மருத்துவ தொழிலை பெரிதும் விரும்புகிறேன். மகிழ்ச்சி நிறைந்த இந்த உலகில் பல்வேறு தொழில்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தொழிலை தங்கள் வாழ்க்கை லட்சியமாக கொண்டிருக்கின்றனர். அவர்களின் கனவு நனவாகவே அவர்கள் பாடுபடுகின்றனர். நானும் ஒரு கனவு காண்கிறேன். என் கனவு எதிர்காலத்தில் நான் ஒரு மருத்துவர் ஆனால் முதலில் ஒரு அரசாங்க மருத்துவமனையில் பணிபுரிவேன். பல்வேறு நோயாளிகளுடன் பழகி அவர்கள் பிரச்சனைக்கு உரிய மருந்தை கொடுப்பேன். அவர்களை அன்போடு விசாரித்து அவர்கள் நோய்க்கு உகந்த மருந்தை கொடுப்பேன். வேறு உன்னதமான மருத்துவர் என்று அனைவரும் போற்றும் வகையில் நடக்க முயற்சி மேற்கொள்வேன். ஏழைகளுக்கு இலவசமான மருத்துவ வசதிகள் செய்து தருவேன். பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வேன். கண், பல், தோல் என பல்வேறு பிரச்சனைகள் உள்ள மாணவர்களுக்கு இலவசமான மருத்துவ வசதிகள் செய்து தருவேன். மேலும் நான் சொந்தமாக ஒரு அறக்கட்டளையை நிறுவி பள்ளி மாணவர்களுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்வேன். என் அறக்கட்டளையின் மூலம் என் பள்ளிகளுக்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன். மேற்படிப்பு தொடர முடியாத மாணவர்களுக்கு என் அறக்கட்டளையின் மூலம் இலவச கல்வி உதவிகள் செய்வேன். நான் எதிர்காலத்தில் மருத்துவர் ஆனால் என் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்வேன். கனவுகள் நிறைவேற கடுமையாக படிப்பேன். கல்வியில் என் முழு கவனத்தையும் செலுத்துவேன். இந்த நல் வாய்ப்பை தந்த வாகை தமிழ் சங்கத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் முறையை முடித்துக் கொள்கிறேன். என் சகோதர சகோதரிகளுக்கு இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.